Assalamualaikum friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரெட் சாண்ட்விச் வந்து காட்ட போகிறேன். இந்த சாண்ட்விச் வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்டேலும் நாங்கள் எங்கேயாலும் வெளியே போகிறோன்னு சொன்னாலும் ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸில் செஞ்சு எடுத்துக்கொண்டு போவேலுமான ஒரு ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நாங்கள் செய்வோம். நான் இப்போ ஒரு பால் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு டூனா ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். டூனா வந்து சாண்ட்விச்சுக்கே வர ஃபிஷ் தான், ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தேன். உங்களுக்கு வந்து நார்மல் சாமன் ஃபிஷ் இருந்தால் கூட எடுத்துக்கொள்ளலும், அதுவும் நல்லது தான். இப்போ டூனா ஃபிஷ்ஷில் உள்ள கிரேவியை அப்படியே நான் நல்லா வடிச்சிட்டு அதை எடுத்து இந்த பாலில் நான் போட்டுக்கொள்கிறேன். நான் இதுக்கு ஒரு ஃபுல் டின் எடுக்கிறேன். உங்களோட வீட்டில் இருக்கிற ஆட்களோட கணக்கை பொறுத்து நீங்கள் அந்த குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு டின்னால் செஞ்சால் எப்படியுமே ஒரு 4 பேர்த்துக்கு நல்லா சாப்பிடலும். உங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 2 டின் மட்டுக்கு தேவைப்படும். பீ ஆனியன் நான் இதுக்கு வந்து 2 பீ ஆனியன் தான், பெரிய பீ ஆனியன் எடுத்து சாப் பண்ணிக்கிறேன். அதையும் வேண்டாம் கொஞ்சம் குவான்டிட்டி கூட்டிக்கொள்ளலும், உங்களுக்கு ஆட்கள் கூட வைக்கிறேன்னு சொன்னால். சாண்ட்விச்னு சொன்னால் பொதுவாக எல்லாருமே விருப்பம் தான், ஏன்னா கை நிலையாமல் திண்டுடலும் எங்கேயாலும் போகிற இடத்துல. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இது காட்டுவோம்னு நினச்சேன். இதில் நிறைய சிஸ்டங்கள் நிறைய ஒரு வெரைட்டி இருக்குது, அதுவரையும் நான் இதுக்கு பிறகு காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே பேசிக்குன்னு வாங்க தானே. பேசிக் வந்து ஒரு சிம்பிளாக ஈஸியான ஒரு சாண்ட்விச் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் உங்களோட பேசியே இது ஸ்மேஷ் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இது நல்லா ஸ்மேஷ் ஆகணும், இல்லாட்டி கட்டியாக நிற்கும். ஸோ நல்லா ஸ்மேஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சாப் பண்ணி வச்சுக்கிற ஆனியனை இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 பிக் பீ ஆனியன் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து க்ரீன் சில்லி வந்து 2 க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன பிள்ளை இழிக்கிறேன்னு சொன்னால் ஒரு க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. மற்ற பெப்பர் பவுடர் நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதையும் உங்களுக்கு தேவை மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பீ ஆனியனை நல்லாவே சாப் பண்ணி இடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லாவே இதை கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும், அப்போ தான் இதில் எல்லா இடத்துலையும் இந்த டேஸ்ட் நல்லா பட்டு நல்லா வரும். இப்போ இதுக்கு நான் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். மிச்சம் சால்ட் சேர்க்கலைன்னா நான் பட்டரும் சேர்ப்பேன். அப்படி பட்டர் சேர்க்க போகல அதுலேயும் சால்ட் டீக்கிற சுட்டி நான் இதில் கொஞ்சம் கணக்காக தான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் சால்ட் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி சால்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கும், ஏன்னா இது வந்து நாங்கள் போடுற டேபிள் சால்ட் சுட்டி. இப்போ நான் இதுக்கு பட்டர் இல்லாட்டி மார்ஜரின் எதாயிருந்தாலும் பரவாயில்ல 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போடுறேன். அதையும் போட்டுக்கொண்டு அதையும் இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லா இந்த ஒற்றை லெவல் கீக்கும், அப்போ தான் ப்ரெட்லேயும் கணக்கு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்படும். ஸோ இப்போ நல்லா நாங்கள் மற்ற பட்டர் போட்டோன்னா நல்லா டேஸ்ட் ஒன்றும் வரும். நான் இப்போ ப்ரெட்டுக்கு ஃபுல்லாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இந்த கீமாக்கு பட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிற சுட்டி உங்களுக்கு பட்டர் தேவையில்லைன்னு நினச்சிச்சிண்டா ப்ரெட்டுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ள, தேவையில்லாட்டி ஓகே. பட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் சாண்ட்விச் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த கீமாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இது நல்லா ஒற்றை வாக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வந்து கணக்காக நிற்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்காக செய்கிறேன்னு சொன்னால் க்ரீன் சில்லியை எடுத்து போட்டுடுங்க. இப்போ இதில் உள்ள வாட்டியெல்லாம் நான் வெட்டிக்கொள்கிறேன். சில வேளை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னா அவங்க இந்த வாட்டியை சாப்பிட மாட்டாங்க. பெரிய ஆட்கள் எங்களுக்கு வீட்டில் செய்கிறதுக்குன்னா நான் நார்மலாக வாட்டியை வெட்ட மாட்டேன், அப்படியே எடுத்துக்கொள்வேன். நான் இது உங்களுக்கு வெட்டி காட்டினேன். சாண்ட்விச் சும்மா சாதாரணமாக வெட்டி எடுக்கிற சுட்டி தான் நான் அப்படி காட்டிக்கிறேன். இப்போ இந்த சாண்ட்விச் ரெடி ஆகுது. உண்மைக்குமே இது செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் நல்லாவே போதும். ஸோ நான் இந்த சாண்ட்விச் செஞ்சுட்டேன். உங்களுக்கு எங்கே போகிறேன்னு சொன்னாலும் எடுத்துக்கொண்டு போவேலும், ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு மற்றது ட்ரிப் போகிறேன்னு சொன்னால் எங்கே போகிறேன்றாலும் உங்களுக்கு இந்த சாண்ட்விச்சை லேசாக செஞ்சு எடுத்துக்கொண்டு போவேலும்.
உங்களுக்கு ஈஸியாக இந்த சாண்ட்விச்சை செஞ்சு கொள்ளலும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிக்குதா? இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுத்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வெரைட்டியான டெலிஷியஸான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.